செய்திச் சுருக்கம். உள்நாட்டுச் செய்திகள். சமூக ஊடகங்களில் போலி செய்திகள் மற்றும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை பகிர வேண்டாம் என போலீசார் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். போலி தகவல்களும் வன்முறையை தூண்டக்கூடிய விடயங்களும் சமூகத்தில் பாரதூரமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். அத்தகைய தகவல்களை பகிர்வது தண்டனைக்குரிய குற்றம் என போலீஸ் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. கொகுவல பாலத்துக்கடையில் மோட்டார் சைக்கிளில் ஒருவர் உயிரிழந்து கிடப்பதாக காட்டும் புகைப்படம் ஒன்று வைரலாக பகிரப்பட்டதை அடுத்து போலீசாரின் எச்சரிக்கை அறிவித்தல் வெளியாகிறது. வெளிநாட்டுச் செய்திகள். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பதவி விலகிச் செல்லும் வரை அமெரிக்காவுக்கு எதிரான போரை நீடிக்கப் போவதாக ஈரான் அறிவித்துள்ளது. எதிர்காலத்தில் ஈரானுக்கு எதிராக தாக்குதல் நடத்த திட்டமிடுவோருக்கு இது ஒரு பாடமாக அமைய வேண்டும் என இஸ்லாமிய புரட்சிகர காவற்படை அணியின் சிரேஷ்ட ஆலோசகர் முகமது ரிசா நக்தி தெரிவித்துள்ளார். அவர் பிபிஎஸ் நியூஸ் அவர் என்ற இணையதளத்துக்கு பேட்டி அளித்திருந்தார். விளையாட்டுச் செய்திகள். இலங்கை வலைப்பந்தாட்ட அணி ஆசிய வலைப்பந்தாட்ட வெற்றிக்கிண்ண சுற்றுத் தொடரின் அரையிறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. அரையிறுதிச் சுற்றில் இலங்கை அணி சிங்கப்பூர் அணியை எதிர்கொள்ளும். இரண்டாவது அரையிறுதிச் சுற்று போட்டியில் மலேசியா, ஹாங்காங் அணிகள் விளையாட இருக்கின்றன. இவ்விரு போட்டிகளும் நாளை நடைபெறவுள்ளன. ஆசிய வலைப்பந்தாட்ட சுற்றுத் தொடர் ஹாங்காங்கில் நடைபெற்று வருகிறது. செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.